ஹாய். ரெஸ்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரெஸ்யூமை நம்ம யாருமே ப்ராப்பரா கிரியேட் பண்ண மாட்டேங்கிறோம். ரெஸ்யூம் தான் ஒரு மெயின் அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். நீங்க எங்கேயாவது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ரெஸ்யூமை சப்மிட் பண்றீங்கன்னா அவங்க அந்த ரெஸ்யூமை பார்த்து உங்களோட ஃபுல் நாலேஜை அசஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்வா. இது ஆப்பாவும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுல நிறைய டெம்ப்ளேட் இருக்கு. நீங்க அதே போல நீங்க சூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டெம்ப்ளேட். இப்போ நல்லா இருக்கு. இப்போ இங்க பாருங்க, ஃபுல் டீடைல்ஸ், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், உங்களுடைய அபவுட், உங்களோட ப்ரொஃபஷனல், உங்களோட பர்சனல், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நீங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ரெஸ்யூம் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கும். உங்களோட போட்டோஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்டே கிடையாது. ரெஸ்யூம்ல மெயின் முக்கியமான ஒரு விஷயமே கண்டென்ட் தான். இப்போ இதுல எக்ஸாம்பிள் நிறைய டெம்ப்ளேட் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை நீங்க ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்க. அந்த டெம்ப்ளேட் ப்ரொஃபஷனலா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே. இப்போ இந்த டெம்ப்ளேட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இங்க பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோஸ் குடுத்துக்கலாம். உங்களோட நேம்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தென் நெக்ஸ்ட் ஒன் உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டீடைல் இருந்துச்சுன்னா நம்ம அதை கொடுக்கலாம். உங்களோட ஸ்கில்ஸ் மெயினா அதை கொடுக்கலாம். தென் உங்களோட லாங்குவேஜ், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் டீடைல்ஸ். ரெஸ்யூம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். பிளஸ் பார்த்தாவே உங்களோட நாலேஜ் அசஸ் பண்ற மாதிரி இருக்கணும் இந்த ரெஸ்யூம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் நிறைய டெம்ப்ளேட் இருக்கு. ஃப்ரீ டெம்ப்ளேட் தான். இதை யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஈஸியா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணாம உங்களோட ரெஸ்யூம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நான் என்னோட ரெஸ்யூம் நான் இதுல தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் இந்த canva சைட்டை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூம் உங்களுக்கு என்ன ரெஸ்யூம் வேணுமோ அதை நீங்க ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.